வணக்கமானவர்களே, இன்னைக்கு நம்ம விரிவானம் மனிதத்தை பற்றி ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். ஒருவன் இருக்கிறான் அப்படின்ற பாடத்தலைப்பு. இது ஒரு துணை பாடம். கு அழகிரிசாமி அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா துணையின்றி வாழும் நிலை ரொம்பவே இறங்கத்தக்கதான ஒரு விஷயம். துணை இல்லாமல் எப்படி வாழ முடியும்? துணை இல்லாத ஒருத்தவங்க வாழறாங்கன்னா அவங்களுடைய நிலைமை ரொம்பவே பாவப்படக்கூடிய ஒரு செய்தி தான். எப்படிப்பட்டவராக இருந்தாலும் பிறரது துணையை சார்ந்திருக்க வேண்டிய நிலை கண்டிப்பாக இருக்கும். துணையே இல்லாதவங்களை அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். துணையே இல்லாதவர் அப்படின்னு நினச்சி நாம் அலட்சியம் செய்பவருக்கும் துணையொன்று இருப்பதை அறியும் போது நமக்கு குற்ற உணர்ச்சிக்கு தோன்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படிப்பட்டவருக்கும் ஒரு துணை இருக்கும். அந்த துணைதான் மனிதத்தின் வேருக்கு நீர், அதில் மனிதம் துளிர்க்கும் அப்படின்றது. இப்போ பாடத்துக்கு போகலாம். 10-15 நாட்களுக்கு முன்னால் ஒருத்தர் ஆஃபீஸ்லேருந்து, அதாவது இந்த கதை எப்படின்னா, ஒருவர் அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை பற்றி நம்மக்கிட்ட அவர் பகிர்ந்து கொள்கிறாரு. இப்போ 10-15 நாள் கழித்து ஆஃபீஸ்லேருந்து திரும்ப அவர் வீட்டுக்கு வர்ற ஒரு நேரம். அது வரும்பொழுது அவன் வாசல் திண்ணையில் உட்கார்ந்துருக்கிறான். யாரோ ஒருத்தன் அவனை பார்க்குறாரு. அவர் வயது 25 இருக்கும். எலும்பும் தோலுமான ஒரு உடம்பு, எண்ணெய் காணாத ஒரு தலை, ரொம்ப காடாக வளர்ந்த நிறைய முடி, சட்டையும் வேஷ்டியும் ஒரே அழுக்கு. சட்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு பொத்தான் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சட்டை, காலை தொங்க போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஒரு தளர்ந்த உடம்பாக இருக்குது அவருக்கு. இடது கையால் அடி வயிற்று ரொம்ப பிடிச்சிக்கிறாரு, வயிற்று வலியோடு இருக்கிறாரு. அப்போ என்ன அவரை அவன் ஒரு தடவை பார்க்குறான், இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பயம் தெரியுது. ஆனால் தன் நிலையை நினச்சி அப்படியே கூசுது அவனுக்கு உடம்பெல்லாம். இவர் யாரோ நம்மளை பார்க்குறாங்க, ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்ட்டு. அவர் கேட்குறாரு, யாரப்பா நீ, எங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்போட கேட்குறாரு. அவன் என்ன பண்ணுறான், கையை அடி வயிற்றுல வச்சுக்கிட்டு எடுக்காமலே ஒரு பெரு மூச்சு விடுறான். பிறகு தான் பதில் சொல்கிறான், நான் தங்கவேலு வீட்டுக்கு வந்திருக்கேன். தங்கவேலு என் பக்கத்து கொடுத்தனக்காரர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். இங்கே பார்த்தீங்கன்னா மனைவி கிட்ட வயிற்று வலிக்காரன் வந்திருக்கான் போல, பக்கத்து வீட்டு தங்கவேலுக்கு விருந்தாளி வந்திருக்காங்களோ அப்படின்னு தமாஷா சொல்லி சிரிக்கிறான். அவனுக்கு காஞ்சிபுரம் பக்கத்து வீட்டு அம்மாவுக்கு அக்கா மகனா, வைத்தியம் பார்க்க வந்திருக்கான்னு மனைவி சொல்கிறா. இரவு தங்கவேலு வீட்டுக்கு வராரு. 9 மணிக்கெல்லாம் அவன் ஒரு பழைய தலையணையும் கிழிஞ்ச போர்வையும் தூக்கி எடுத்துகிட்டு வந்து தங்கவேலு என்ன பண்ணுறான், அவன்கிட்ட கொடுத்து, நிறைய கொடுத்துன்னு இருக்கிற ஒரு பகுதி அது. அதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக சிமெண்ட் நடப்பாதை இருக்கும். அந்த இடத்துல ஒரு அறையின் எதிர்ப்புறத்தில் அந்த இடம் கொஞ்சோண்டு இருக்குது. அந்த இடத்துல அவனை படுக்க வைக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா இவர் நம்மள்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வீட்டு ஜன்னல்கிட்ட இருக்குது. அவர் நினைக்கிறாரு, ஏன் அவன் தங்கவேலு வீட்டுக்கிட்டே படுக்க வச்சுக்கலாமே. ஆனால் உண்மையிலே அங்கே இடம் இல்லைன்றது அவருக்கு நல்லா தெரியுது. அதனால் அவரால் எதுவுமே பேச முடியல. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் சொல்கிறாரு, அவருக்கு ரொம்பவே கவலையாக இருக்கான். ஏன்னா மனைவி கிட்ட சொல்கிறாரு, ஏன் இவன் இந்த நோயாளி எங்கே படுக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது மனைவியும் சொல்கிறாங்க, பாவம் கிடந்துட்டு போகட்டும், நோயாளியாக தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இரக்கத்தோடு மனைவி இப்போ சொல்கிறாங்க. ஆமாம், என்ன பெரிய இரக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்கிறான். மறுநாள் தங்கவேலை விசாரிக்கிறான், பக்கத்து வீடு தானே, இதை மாதிரி இவன் வீட்டுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கானே நோயாளியா, யார் என்னன்னு கேட்கும்போது தங்கவேலு தெளிவாக சொல்கிறான், அவன் அவருடைய மனைவிக்கு அக்கா பிள்ளை என்பது உண்மைதான். அதாவது பக்கத்து வீட்டுக்காரரு தங்கவேலுடைய மனைவிக்கு அக்கா பையனாயிவன். தாய் தகப்பன் இவனுக்கு கிடையாது. அவனுக்கு இறந்த உறவு எதுன்னு பார்த்தீங்கன்னா, தங்கவேலுவின் மனைவியான அவனோட சித்தியும் காஞ்சிபுரத்தில் உள்ள அவனுக்கு தாய்மாமா உறவும் தான் இருக்குது. அந்த ஊரில் தாய்மாமன் வீட்டிலேயே சாப்பிட்டு கொண்டு ஒரு சைக்கிள் ரிப்பேர் கடையில் வேலை செய்கிறான். அங்கே பார்த்தீங்கன்னா 1 அணா 2 அணா அது மாதிரி தான் சம்பளம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஒரே வயிற்று வலி வந்துடுது. வயிற்று வலியோடையே இவனுக்கு வேலை செய்ய முடியல. அந்த அளவுக்கு ஒரு 6-7 மாதம் ஆனவனே வயிறு வலி அதிகமாகிடுது. அப்போ தாய்மாமன் வீட்டில் தங்கி தானே அவன் சைக்கிள் கடையில் வேலை செய்கிறான். தாய்மாமன் வீட்டிலேருந்து எப்படியாவது இவனை நைஸாக என்ன பண்ணுறாங்க, விரட்டிடுறாங்க. அங்கேருந்து சித்தியை நம்பி தான் சென்னைக்கு வந்திருக்கான் வைத்தியம் பார்க்கறதுக்காக. இவ்வளோ கதையும் தங்கவேலு இந்த நம்மள்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் பேசதான் அவன் திண்ணையிலேருந்து கேட்க முடியும் நல்லாவே. நாங்கள் பேசுறது அவனுக்கு கேட்குதுன்னு இவர் சொல்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா,
தங்கவேலும் குரலை சற்று உயர்த்தி தான் பேசுறாரு. அவர் வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு சொல்லும் அவனை குற்றம் சாட்டுறது மாதிரியே இருக்குதான். அவன் எதற்காக இங்க வந்தான், ஏன் அப்படின்ற மாதிரி அழுத்துக்கிற மாதிரி இருக்கு. அவனே வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்ற எண்ணத்தை தூண்டுற மாதிரியே பேசுறான் தங்கவேலு. அப்ப தங்கவேலின் மனைவிக்கும் அவன் வந்திருப்பது பிடிக்கல. தங்கவேலுக்கு தான் பிடிக்கலன்னா மனைவிக்குமே பிடிக்கல. சித்தி தானே மனைவி, ஆனாலுமே அவனுக்குமே பிடிக்கல. அப்ப பிடிக்கலன்னும் போது என்ன செய்யறது? தங்கவேலுவை முந்தி கொண்டு அவனை விரட்டுறதுக்கு அவன் ரொம்ப தயாரா இருக்கான்றது தெரியுது. சரி, தொலைகிறப்பட சீக்கிரமா தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி இவன் மனசை இவனே லேசாக்கிக்கிட்டு இவர் வந்துடுறாரு. என் மனைவி அப்பொழுதும் சொல்றா, இரக்கம் காட்டி தான் பேசுறா. ஏன் அப்படி சொல்றீங்க? அவன் நம்ம என்ன செய்யறான், எதுக்கு ஒரு அனாதையை போய் இப்படி சொல்லணும் என்று லேசா ரொம்ப கண்டிக்கிறா. அதுக்கு நாளைக்கு நம்ம குழந்தைங்க இந்த நோய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை காட்டி கொள்ளாம அப்படியே சொல்றான். அப்படி ஒன்றும் வந்துடாது, இப்படி பயந்தால் உலகத்திலேயே வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்றா. சரி சரி, புத்திமதி நல்லா தான் இருக்கு, நீ பேசாம போ அப்படின்னு சொல்லிட்டு வாயை அடைச்சிட்டு அவளோடு பேச பிடிக்கல அவனுக்கு, எட்ட போயிடுறான். ஏறக்குறைய தினந்தோறும் இப்படி முரண்படுவது, மறுபடியும் கவலையும் பயமுமா இவனுக்கு இருக்கு. எங்க இந்த வியாதி நமக்கு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மேலும் 2 நாள் இப்படி போகுது. ஒவ்வொரு நாள் இரவும் அவன் ஓலத்துடனும் கவலையுடன் தான் அவனுக்கு கழிஞ்சிட்டு இருக்கு. ஒரு 6 நாள் ஆகுது. 6ஆம் நாள் என்ன நடக்குது அப்படின்னா, தங்கவேலு அவன் சற்று எதிர்பார்க்காத என்ன பண்றான், அவனை அழைச்சிட்டு வெளில கிளம்புறான். இவனுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன திடீர்னு தங்கவேலு வந்து அந்த நோயாளி அழைச்சிட்டு கிளம்புறான், எங்க போறான் அப்படின்னு எட்டி போய் அவனை சீக்கிரமா போறான். வழியில போகும்போதே அவர் சொல்லிடுறாரு, நான் வந்து இவனை ஒரு சர்க்கார் ஆஸ்பத்திரியில சேர்க்க போறேன் அப்படின்னு சொல்றான். எனக்கு அப்போது ஒரே மகிழ்ச்சின்றார் இவருக்கு என்ன மகிழ்ச்சினா, அப்பா நோயாளியா இருக்கானே, இவன் எப்படியாவது இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், இவனுக்கு ஒரே சந்தோஷம். அதுதான் நல்ல யோசனை, அங்க நல்லா கவனிப்பாங்க அப்படின்னு இவனும் சொல்றான். சும்மா பேருக்குன்னு அவன் சொல்றான். அவன் என்னை பார்த்து அவனும் இவரை பார்த்து என்ன பண்றான், பூரா அந்த வயிற்று வலிக்கார பூரண ஆசீர்வாதத்தை வேண்டி கையெடுத்து கும்பிடுறான். சரிப்பா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துறாரு. மனதில் நஞ்சாக வெறுத்து கொண்டு அவனை இப்படி பொய்யா வாழ்த்தி அனுப்பதை நினைச்சா அவருக்கு இன்னைக்கு கூட வெக்கமா இருக்கான். நம்மள்ட்ட சொல்லிட்டு இருக்காரு அவரு. அவன் வந்து என்னையும் மதிச்சு ஆசீர்வாதம் வச்சு நம்பிக்கை வைத்து ஒரு கும்பிட்டதை நினைச்சா நெஞ்சில ஈட்டி பாயிர மாதிரி இருக்குன்னு இன்னைக்கு நினைச்சு அவர் கஷ்டப்படுறாரு. அவர் எதனால அவர் அப்படி கஷ்டப்படுறாரு, நம்மள்ட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவர் ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஏன் கவலைப்படுறாரு, என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். தங்கவேலும் அவனும் டாக்ஸியில் ஏறிக்கொண்டே போறாங்க. ஒரு பெரிய பாரணிங்கிற மாதிரி இருக்கு. தங்கவேலின் மனைவி என் மனைவியும் பேசிக்கிட்டு இருக்கிறத அவன் கேட்டதா நம்மள்ட்ட சொல்றாரு. அவங்க 2 பேரோட மனைவியும் பேசிக்கிட்டு இருக்காங்களாம். அப்ப தங்கவேலு மனைவியும் விரட்டுறதுல ரொம்ப குறியா இருந்திருக்கா. தங்கவேலு சொன்னபடியே அவனுக்கு அப்புறம் ஆப்ரேஷன் செய்யறாங்க. என்னை நினைத்து தானே வெட்கப்படும்படியாகவும் அவனை நினைத்து நான் கண்ணீர் விடும்படியாகவும் ஒரு சம்பவம் நடக்குது. அன்று 2வது சனிக்கிழமை அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவருக்கு விடுமுறை விடுறாங்க. வீட்டிலேயே இருந்தாரு. தங்கவேலு எங்கேயே வெளியே போயிருக்கிறாரு. அவருடைய மனைவி தன் 2 குழந்தைகளோடு பகல் காட்சி சினிமா பார்க்க 11 மணிக்கே கியூவில் நிற்க போயிட்டா அப்படின்னு இவர் கேள்விப்படுறாரு. மத்தியானம் 1 மணிக்கு ஒருத்தன் வரான். வந்து கேட்குறான், குப்புசாமி இருக்காரா அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு சுமார் 30 வயசு இருக்கும். குப்புசாமியா, அப்படி இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, நீ யாருன்னு இவர் விசாரிக்கிறாரு. நான் காஞ்சிபுரம், அங்கேருந்து தான் குப்புசாமி இங்கே வந்தாரு, இது தங்கவேலு வீடு தானே அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், ஆனால் குப்புசாமிக்கு யாரும் இல்லையே, இங்கே தான் வந்தாருங்க, வவுத்து வலிக்கு மருந்து சாப்பிடணும்னு சொன்னாருங்கன்னு சொல்கிறாரு. இந்த சம்பாஷணை உள்ளேருந்து கேட்ட அவருடைய மனைவி ஓடி வந்தாராம். குப்புசாமி அந்த பையன்தாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கிற பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய மனைவி சொல்கிறாங்க. குப்புசாமியை பார்க்க தான் வந்தேன், ஊருக்கு அவசரமாக போகணும், அதனால் அவங்க வர ரொம்ப நேரம் ஆகுங்களான்னு கேட்குறாரு. குப்புசாமி இங்கே வந்தாரா இல்லையா அப்படின்னு ஃபஸ்ட்டு கவலையோடு கேட்குறான். அவன் சொல்கிறான், குப்புசாமிக்கு தெரிஞ்சவனா நீனு, முந்தின நாள் இரவு சென்னையில் உள்ள தன் சொந்தக்கார ஒருவரை பார்க்க வந்தவன் திரும்பவும் வழியில் அவசர அவசரமாக குப்புசாமியை பார்க்க வந்திருக்கிறான். குப்புசாமி வேலை செய்து வந்த சைக்கிள் கடைக்கு எதிர ஒரு விறகு கடை, அந்த விறகு கடையில் கூலி வேலை செய்யவன் தான் நான். அவனுடைய பக்கத்து வீட்டுக்காரன் வீரப்பன் என்பவனும் குப்புசாமியும் ரொம்ப சிநேகிதம். அவங்க 2 பேரும் ரொம்ப நண்பர்களாக இருந்திருக்காங்க. விறகு கடையில் வேலை செஞ்ச குப்புசாமி இந்த கதையை வந்து நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த ஒருவர் அவர்கிட்ட சொல்கிறாரு. சொல்லும் பொழுது அந்த பக்கத்து வீட்டுக்காரனும் வீரப்பன் அவனும் இவனும் குப்புசாமியும் ரொம்ப நண்பர்களா, அப்படியா, இந்த குப்புசாமிக்கு நண்பன் வேற இருக்கானா அப்படின்னு அவர் ஆச்சரியப்பாரு.
குப்புசாமி நோய் காரணமாக வேலை இழந்திருந்த சமயத்தில் தாய்மாமன் வீட்டில் துன்பப்பட்டு கொண்டிருந்த போது வீரப்பன் தான் அவனை அழைச்சிட்டு வந்து சாப்பாடுலாம் போடுவாராம் அப்படின்றத சொல்கிறாரு. வீரப்பன் வீடு கட்டுற ஒரு மேஸ்திரிட்ட சிப்பந்தியாக தான் வேலை செய்கிறாரு. சில நாட்களாக வேலை இல்லாமல் போய் வரும்படியும் இல்லாமல் கஷ்டப்படுற மாதிரியும் கடன் வாங்கியாவது அந்த நண்பனுக்கு உதவி செய்து வந்ததையும் இவர்கிட்ட சொல்கிறாரு. அந்த வீரப்பன் வந்து ஒரு விறகு கடையில் கூலி வேலை செஞ்சாலும் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படின்ற ஒரு முறையில் அந்த குப்புசாமிக்கு காசே இல்லைனாலும் கடன் வாங்கியாவது நண்பனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பானா. அந்த ஒரு நல்ல ஒரு சிநேகிதனாக இருந்திருக்கான். காஞ்சிபுரத்துக்காரன் இதை சொல்லும்போது இவனுக்கு இப்படி ஒரு நட்பா, இவன் உயிருக்கு இவ்வளவு மதிப்பு கொடுக்குற ஒரு ஆத்மாவும் இந்த உலகத்தில் இருக்குதா அப்படின்னு இவர் ரொம்ப வியந்து போகிறாராம். காஞ்சிபுரத்தான் பேச்சை முடித்து கொண்டு ஊருக்கு புறப்பட தயாராகிறாரு. சரிங்க, அப்போ நான் போயிட்டு வரேனுங்க குப்புசாமி கிட்ட கொடுக்க சொல்லி வீரப்பன் ஒரு லெட்ரு கொடுத்தார். இதை கொடுத்துடுங்க, 3 ரூபாயும் கொடுத்து அனுப்பினான், இதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரும் 3 ரூபாய் காசையும் கொடுக்குறாரு. சட்டைப்பையிலிருந்து கடிதத்தையும் 3 ரூபாய் எடுத்து குப்புசாமிகிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி முடிக்கும் பொழுது, இல்லை தங்கவேலுக்கிட்ட வேணும்னாலும் கொடுத்துடுங்க, இன்னொரு சமயம் பட்டணம் வந்தால் ஆஸ்பத்திரியில் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்தையும் ரூபாயும் என்னுடைய அவங்கள்ட்ட கொடுத்தாராம். அப்புறம் அதை இவர் வாங்கி வச்சுக்கிட்டாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் எதையோ யோசிச்சு பார்த்தாராம். மனசுக்குள்ளே கணக்கு போடுறோம் போல் அவனுடைய முகபாவனையும் தலையசிப்பும் இருந்துச்சான். மறு நிமிஷமே பார்த்தீங்கன்னா இதையும் குப்புசாமி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் இடது கையில் தொங்குற துணிப்பையிலேருந்து 2 சாத்துக்குடி பழங்களை எடுத்து கொடுக்குறான். என் பசங்களுக்கு 4 பழம் வாங்கினேன், போகட்டும், இவர் ஆஸ்பத்திரியில் வேற இருக்காரு, இவருக்கு 2 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இத்துடன் அவன் நிறுத்தல தன் உபயமாக 1 ரூபாய் நோட்டு ஒன்றையும் அவன் எடுத்து கொடுக்குறான். வந்த குப்புசாமி ஒரு விறகு கடையில் கூலி வேலை செய்கிறவன். அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறவன். இந்த நியூஸ் எடுத்துட்டு வந்து செய்தியை சொல்லணுன்றதுக்காக தான் வரான். தன்னுடைய பசங்களுக்கு வாங்கின சாத்துக்குடியில் 2 கொடுத்துட்டு அதோட மனசு கேட்காம கூடவே தன்னுடைய பாக்கெட்லேருந்து 1 ரூபாய் காசையும் எடுத்து கொடுக்குறான். அப்போ அவன் குப்புசாமிக்காக தான் கொடுத்தானோ? குப்புசாமிக்காக காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு கண்ணீர் வடிக்கும் அந்த வீரப்பன் குப்புசாமியின் உயிருக்கு கொடுக்கும் மதிப்பை கண்டுதான் கொடுத்தானோ அப்படின்னு இவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்னடா இது, இந்த குப்புசாமிக்கு இந்த மாதிரி ஒரு இவனுடைய உயிருக்கு இவ்வளோ மதிப்பா, இவனுக்கு வந்து இவ்வளோ ஒரு மதிப்பு கொடுக்குற ஒரு நண்பனா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஆச்சரியம் தாங்கலை. என்னிடம் அவர் சொல்கிறாரு, அவர்கிட்டையும் அவர் மனைவிகிட்டையும் விடைபட்டுன்னா அவன் போயிட்டான். அவன் கொடுத்த அந்த கடிதத்தில் எழுத்து பிழைகளையும் பிற தவறுகளையும் திருத்தி கீழே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடிதமே உங்களுக்கு பாடமாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, என் உயிர் நண்பன் குப்புசாமிக்கு எழுதி கொண்டது. நீ இங்கிருந்து போனதிலிருந்து என் உயிர் இங்கே இல்லை, சதா உன் ஞாபகம்தான் இருக்கிறது. கடவுள் அருளால் நீ உடம்பு சௌக்கியமாகி வர வேண்டும் என்று தினமும் ஒரு தடவை கோவிலுக்கு போய் கும்பிடுகிறேன். எனக்கு இப்போது வேலை இல்லை, கொஞ்ச நாட்களாக வருமானம் இல்லாமல் இருக்கிறேன். நேற்று கட்டை தொட்டி ஆறுமுகம் பட்டணம் போவதாக சொன்னான். உடனே ஓடி ஒருவிடம் 3 ரூபாய் கடன் வாங்கி அவனிடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். நானே வரலாம் என்று பார்த்தேன். வந்தால் இந்த 3 ரூபாயும் பஸ்ஸுக்கு செலவாகிவிடும். உனக்கு சமயத்தில் உதவியாக இருக்கும் என நினைத்து நான் ரூபாயை செலவழித்து கொண்டு வராமல் ஆறுமுகத்திடம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இன்னொரு இடத்திலும் பணம் கேட்டிருக்கிறேன். கிடைத்தால் நான் சீக்கிரம் உன்னை பார்க்க வருவேன். உன்னை பார்த்தால் தான் நான் தின்னும் சோறாக இருக்கும். இப்படிக்கு உன் நண்பன் வீரப்பன், காஞ்சிபுரம் அப்படி எழுதியிருக்கு. இதை படித்து முடிக்கிறார் இவர். நம்மள்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அவர் வந்து இந்த லெட்டரை படித்து முடித்த உடனே நிம்மதியோடு அவரால் உட்காரவே முடியல. அவருடைய மனைவி எதிர கண்ணீர் விடவும் அவருக்கு வெக்கமாக இருக்குது. உடனே கடிதத்தை மனைவிட்ட கொடுத்து படிச்சு பாருன்னு சொல்லிட்டு குளிக்கிற அறையில் போயிட்டு பயங்கரமாக அழுகுறாரு. அவரால் அந்த ஒரு இதை ஏற்றுக்கவே முடியல. அந்த மனிதத்தன்மையை அந்த கடிதத்தில் அவர் பார்த்தாரு. அதுக்கப்புறம் அவரை நினச்சி அவர் வெக்கப்படுறாரு. நாமும் தங்கவேலோடு இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகலாமா அப்படின்னு தங்கவேல் வந்து சொல்கிறான், நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்மளும் இன்னைக்கு போகலாமா அப்படின்னு இவன் யோசிக்கிறான். மனைவியும் என்ன சொல்லிட்டு மனைவிட்ட சொல்லும்போது அவளும் ஆச்சரியப்படுறா. சரி பரவாயில்ல, நம்ம கணவர் வந்து ஒரு நல்ல ஒரு மனதுள்ள மனுஷனாக மாறிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி 1 டஜன் வாங்கிக்கலாம், சும்மாவா எப்படி போகிறது அப்படின்லாம் இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தனியாக உட்கார்ந்த நான் என்னை நினைத்தே அவர் என்ன பண்ணுறாரு, தனியாக உட்கார்ந்துருந்தாலும் அவரே நினச்சி வருத்தப்பட்டு வெக்கப்பட்டதையும் விவரிக்கவே சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு வேதனைப்படுறாரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இருக்கும் வீரப்பனை உலகமே வெறுத்து ஒதுக்கிய குப்புசாமியிடம் உயிரையே வைத்திருக்கும் அந்த புண்ணிய மூர்த்தியை பார்க்க வேண்டும் போல் அவருக்கு இருந்துச்சு. சரி குப்புசாமிக்கும் ஒருவன் இருக்கிறான், எனவே என்ன பண்ணுறாங்க, குப்புசாமிக்கு மட்டுமா, எனக்குமே ஒருவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதோட திருந்துறாரு. குப்புசாமிக்கு ஒருவன் இருக்கிறான் மட்டும் இல்லை,
குப்புசாமிக்கு மட்டுமா, எனக்குமே ஒருவனாக அவன் இருக்கிறான், அந்த வந்து போனவன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு பழங்கள் வாங்க கடைத்தெருவுக்கு போகிறாங்க. இதுதான் நமக்கு வந்து இந்த கதை பகுதியில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடக்குன்றது நம்மளுக்கே தெரியும். இந்த கதை பார்த்தீங்கன்னா சாதாரண சிறுகதை மாதிரிலாம் கிடையாது. இதை படிக்க படிக்க நீங்கள் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள். ஒவ்வொரு வரியிலையும் பார்த்தீங்கன்னா காட்சிகள் நம் கண் முன்னாடி தோன்றும். அந்த குப்புசாமி யாருன்றதை நம்ம கற்பனை பண்ண முடியும், அந்த கடைத்தெரு கற்பனை பண்ண முடியும், வந்தவன் யாரு, வந்தவன் என்ன கதை சொல்கிறான் அப்படின்றதெல்லாம் நம்மளால் கற்பனை பண்ண முடியும். தங்கவேலு யார், தங்கவேலு மனைவி, அதே போல் நம்மள்ட்ட கதை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா அவருடைய மனைவி, அந்த வீடு, அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்மளால் கற்பனை பண்ண முடியும். இது பார்த்திங்கன்னா இந்த அழகிரிசாமி சிறுகதைகள் அப்படின்ற தொகுப்புலேருந்து நமக்கு இடம்பெற்றிருக்கு. இவர் அழகிரிசாமி அப்படின்றவர் அரசு பணியை உதறிவிட்டு முழுதாக எழுத்து பணியை மேற்கொண்டவர். மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் இவர். கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் அப்படின்னு சொல்லலாம். கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. படைப்பின் உயிரை முழுமையாக உணர்ந்திருந்த அழகிரிசாமி பல இதழ்களில் பணியாற்றியவர். மலேசியாவில் இருந்தபோது அங்குள்ள படைப்பவர்களுக்கு படைப்பு தொடர்பான பயிற்சியை அளித்தவர் இவர் பதிப்பு பணி, நாடகம், அப்படி பல துறையில் முத்திரை பதித்தவர். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படிச்சிருக்காரு. மாணவர்களே, இந்த கதையை கண்டிப்பாக பக்கம் 216 இருக்கு, பக்கம் 216 இருக்கு. நீங்கள் கண்டிப்பாக இந்த கதையை கேட்ட உடனே எடுத்து படிங்க. படித்தா உங்களுக்கு தானாக காட்சிகள் வந்து ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தெரியும். நன்றி மாணவர்களே.